வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோஹரா. என் தங்கமே, உன் முருகன் இன்று உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கின்றேன். எப்பொழுது உனக்கான கெட்ட நேரம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது இந்த சிங்காரவேலன் உன் கண்ணில் பட்டு விடுவேன். என் தங்கமே, அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் பொழுது இந்த சிங்காரவேலனை உள்ளே அழைப்பாயா அல்லது அப்படியே போகட்டும் என்று விட்டு விடுவாயா? என்னாலும் உனக்காக உன்னை தேடி வருகின்ற உன் முருகன் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்பதனை உணர்ந்துவிடவும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ புரிந்து கொள்ளவும் என்னாலும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உன் கைகளில் நிறைவாக ஒப்படைக்கவும் இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி உன்னை பயணிக்க வைக்கும். முருகனை உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் நீ எதை செய்தாலும் அதனை ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிட்டு செய். ஏனென்றால் நீ செய்கின்ற அந்த விஷயம் உன் வாழ்க்கையாகிவிடும். நீ செய்கின்ற இந்த விஷயம் முழுமையாக உன் வாழ்க்கையாக மாறிவிடும். அதனால் எதையுமே உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் நிற்கின்ற நேரம் இனி என்னாலும் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக என் தங்கம் நீ என்னவென்று கண்டுகொள்ளலாம். இந்த நேரம் இந்த நிமிடம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாயோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துவிட எண்ணிவிட்டேன். தெளிவில்லாமல் என் தங்கம் நீ சுற்றி திரிந்தது எல்லாம் போதும். இனி தெளிவான எண்ணங்களோடு நீ உணரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தையும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, சரியானபடி இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது. சரியானது ஒரு வெற்றியையும் இந்த வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது. நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நாம் சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து அதிலிருந்து நமக்கான மகிழ்ச்சியை என்னாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் நினைத்து நினைத்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்காதே. சுற்றி இருப்பவர்கள் நடத்திய நாடகங்கள் எல்லாம் முடிவுக்கு வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன்னுடைய வெற்றி அவர்களை கலங்கடிக்க வைத்து கொண்டிருக்கின்றது. நீ பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வது போல இனி உனக்கான நம்பிக்கைகளையும் உனக்கான நன்மைகளையும் என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எதையுமே கடந்து நாம் முருகனை தேடி வந்திருக்கின்றோம். எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் சிங்காரவேலனின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று யோசிக்கின்ற என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் எதற்கானது என்பதனை உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும். சிங்காரவேலன் உன்னோடு வருகின்ற நாட்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் முருகன் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். சிங்காரவேலன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்திருக்கின்றேன். ஏனென்றால் நாம் ஒரு நம்பிக்கையை நம் குழந்தைக்கு கொடுக்கின்றோமே, அது நடக்கவில்லை என்றால் நம் பிள்ளை மனமுடைந்து விடுமே என்று சொல்லி ஏது நடக்குமோ என்று உன் வாழ்க்கையாக மாறுமோ அதைத்தான் உன் கண் முன்னால் உறுதியானதாக கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். அதனால் என்ன கிடைத்தாலும் சரி, எது வந்தாலும் சரி,
அதனை முழு மனதோடு நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த இடத்தில் உன்னுடைய மனது பிறண்டாலும் சுற்றி இருக்கின்றவர்களுக்கு கொண்டாட்டம் தான் என்பதனை மறந்துவிடாதே. ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் மற்றவர்களை சந்தோஷமாக நிறுத்தி வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே. சுற்றி இருப்பவர்களை எல்லாம் மன மகிழ்ச்சியோடு நிற்க வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வருவதை நீ கண்முன்னால் கண்டுகொள்வாய். அதிர்ஷ்டத்தை உணர்கின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த சிங்காரவேலனின் அருளோடு உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்துவிடாது. என் தங்கமே, எல்லையற்ற நேரம், எல்லையற்ற நம்பிக்கை, இனி எல்லாமும் உன் வசமாக வேண்டிய காலம் எப்பொழுதும் வெற்றி முழக்கத்தோடு என் தங்கம் வளம் வரக்கூடிய நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என்னவானாலும் சரி, நாம் அடைய நினைத்தது எல்லாம் நம் வசமாகிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டிய நேரம். நம்பிக்கை கொண்ட நமக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வெற்றியை நாம் பெறுகின்றோம் என்றால் ஏதோ நாம் செய்த புண்ணியத்தின் பலன்தானே. புண்ணியத்தை தேட தொடங்க வேண்டும். புண்ணியம் அதிகமாக செய்கின்றவர்களுக்கு தெய்வம் அருகில் வருவதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். புண்ணியத்தை இந்த வாழ்க்கையில் அதிகமாக காண்கின்றவர்கள் நிச்சயமாக தாம் செய்கின்ற பாவங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு விடுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உன் முருகன் சிங்காரவேலன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. நான் நடத்துவதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நான் தருகின்ற சத்தியங்களை எல்லாம் என் தங்கத்தினால் நிச்சயமாக உணர முடியும். நல்லதொரு வெற்றியை நான் உனக்கு தருகின்ற வேளையில் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ வாழ வேண்டும் என்றால் எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சிங்காரவேலன் முன்னால் நின்று உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கேட்டால் சிங்காரவேலன் உனக்கு என்ன சொல்வேன் தெரியுமா? என் தங்கமே, நீ செய்த புண்ணியம் உனக்கு கை கொடுக்கும். எத்தனை பேருக்கு நீ உணவு கொடுத்தாயோ, எத்தனை பேரின் பசியை ஆற்றினாயோ, அதுபோல உன் வாழ்க்கையிலும் காலம் முழுவதும் பசி இல்லாமல் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய். பசி இல்லாமல் என்றால் பசிக்கிறது என்று யாரிடமும் சென்று நிற்காமல் நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய தேவைகள் அனைத்தும் உனக்கே கிடைத்துவிடும். நீ விரும்பியது போல உனக்கான எல்லா விஷயங்களும் உண்மையானதாக நடந்துவிடும். இனி எந்த நேரத்திலும் நீ எதையும் எண்ணி தேவையில்லாது உன்னுடைய மனதினை காயப்படுத்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உனக்கானதாக நான் நடத்த வைப்பேன். எல்லா நிலையிலும் சிங்காரவேலனின் அருளாசிகள் கிடைத்துவிட்ட பிறகு வேறென்ன கவலை உனக்கு? சிங்காரவேலனின் தீபம் இருபுறமும் எரிந்து கொண்டிருக்கிறது. மனதில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் அதை தொட்டுவிட்டு இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும். ஏகாதசியின் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய செல்வ வளங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க கூடிய பொழுது நம்முடைய மனது யோசிக்கின்ற எல்லா விஷயங்களையும் நமக்கென கொடுக்க கூடிய பொழுது இனி என்னாலும் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக தொடத்தான் போகின்றாய். இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரத்தான் போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே. நிலை தடுமாறி நின்ற பொழுதெல்லாம் உனக்கு கை கொடுத்து எத்தனையோ பேர் இன்னமும் உன்னோடு தான் இருக்கின்றார்கள். இது போன்று நல்ல நட்பு கிடைத்ததை எண்ணி பெருமைப்பட்டுக்கொள். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன்னை விட்டு விலகியதை எண்ணி சந்தோஷப்படு. யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் சென்றாலும் என்னாலும் உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே.
வருகின்றவர்களை நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள். உன்னை விட்டு செல்கின்றவர்களையும் அதே நல்ல மனநிலையோடு வழி அனுப்புவை. என்றும் உனக்கு தெய்வம் துணை நிற்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.